கோபிச்செட்டிப்பாளையம் தாவேக வேட்பாளர் செங்கோட்டையனின் வேட்புமனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாபு. விவரங்கள் என்ன? இதில் குறிப்பிட்டதாக 30ஆம் தேதி முதல் தாவேக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக சார்பில் பிரபு மற்றும் திமுக சார்பில் நல்ல என தனது கட்சி தொண்டர்களை ஆயிரக்கணக்கான மத்தியில் பிரச்சார வாகனத்தில் ஊர்வலமா வேட்புமனு தாக்கல் இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிந்த நிலையில் இறுதி நாள் வரை அதிமுக திமுக உள்ளிட்ட அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகள் 15 பேரும் சுயாட்சி மற்றும் சுயாட்சி 29 பேரும் என மொத்தம் 44 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று வேட்புமனு பரிசீலனை கோட்டாட்சியர்களுக்கும் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தவர்கள் காலை 10 மணி முன்பே வந்திருந்து காத்திருந்த நிலையில் நண்பகல் 11 மணிக்கு சார் ஆட்சியர் சிவானந்தம் தலைமையில் வேட்புமனு பரிசீலனை தொடங்கியது. சுமார் 2 மணி நேரம் வேட்புமனு பரிசீலனை, வேட்பாளர் போட்டியிடு மற்றும் வேட்பாளரின் பெயர் குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்காளர்கள் உள்ளதா, இந்த குடியுரிமை பெற்றவர்களா என பல்வேறு நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் டிவிகே வேட்பாளர் செங்கோட்டையனின் மனு பரிசீலனைக்கு வந்தபோது அவரது மனுவில் அவர் பழைய லோட்டரி லெட்டரையும் மற்றும் அவர் சொத்து குறித்து ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவில்லை என 5 மணி வரைக்கும் அவருடைய வேட்புமனு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.